سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறார்கள் பாருங்க. அந்த நபர்களுக்கு அல்லாஹ் 3 விதமான சோபனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத பார்த்தோம். 3 விதமான சோபனங்கள் அப்படின்னா சுப செய்திகள், நல்ல செய்தி, வாழ்த்துக்கள் அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கும். ஒன்று பாருங்க, முதலாவது ஒரு செய்தி என்ன? மரணம் இப்பொழுது சம்பவிக்கிறது. அந்த மரணத்தினுடைய நேரத்தில் என்னன்னு சொன்னா, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒருத்தங்களுக்கு ஒரு முதல் சுப செய்தி யாருன்னு சொன்னா, இன்னல்லதீன காலூ, இந்த உலகத்தில் பிறந்தாங்க வளர்ந்தாங்க, அந்த வாழுகிற காலத்தில் சொன்னாங்க, ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு, அல்லாஹுதான் இலாகாக இருக்கிறான். மற்ற படைப்புகள் எல்லாம் அது ரப்பாக இருக்க முடியாது. மற்ற படைப்புகள் எல்லாம் ரப்பாக இருக்க முடியாது. ஏன்னா மற்ற படைப்புகளுக்கு தூக்கம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, இடம் தேவைப்படுகிறது, அவனுக்கு மனைவி மக்கள் தேவைப்படுகிறது. அதனால் இது ரப்பா இருக்க முடியாது. இவைகளெல்லாம் இல்லாத ஒன்றுதான் ரப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இலாகுதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறான் என்று சொல்லி, காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிட்டு அப்படியே விட்டுடாம பின்பு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதிலே உறுதியாக இருந்தார்கள். மரணம் வருகிற வரை, தனக்கு மரணம் ஏற்படுகிற வரை அல்லாஹுதான் ரப்பு, அல்லாஹுதான் ரப்பு, அவன்தான் இலாகாக இருக்கிறான், வேறு யாரும் இலாகாக இருக்க முடியாது என்று உறுதியாக இருந்தார்கள். இதற்கு இந்த இஸ்தகாமு என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது, ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரப்புக்கு பிரியமான பொருத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் தான் அந்த ரப்பு என்ற அந்த தன்மையை சொன்னா ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு மட்டுமே இடம் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்கள், அவர்கள் கொண்டிருக்கிற கொள்கையிலே என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சுபசோபனம் மரணத்துடைய நேரத்திலே தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, மரணத்துடைய நேரத்தில் அந்த உயிர் பிரிய போகிற அந்த நேரத்தில் வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்கள் மீது இறங்குவார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு குறிப்பிட்ட வானவர்களை அங்க என்ன செய்யறான்னு சொன்னா கொண்டு வந்து இறக்கி விடுறான் அல்லாஹ். வானவர்கள் அவர் மீது இறங்குவார்கள். இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு இப்போ மரணம் வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, என்னுடைய மனைவியை விட்டுட்டு நான் மரணிக்க போகிறேனே, அல்லது என்னுடைய கணவனை விட்டுட்டு நான் மரணிக்க போகிறேனே, என்னுடைய பிள்ளையை விட்டு நான் மரணிக்க போகிறேனே, என்னுடைய சொத்தை விட்டு நான் மரணிக்க போகிறேன், என்னுடைய வீட்டை விட்டுட்டு நான் இப்ப மரணிக்க போகிறேன், என்னுடைய இந்த உலகத்துடைய வாழ்வை விட்டுட்டு நான் மரணிக்க போகிறேனே என்ற கவலை உங்களுக்கு, அச்சம் உங்களுக்கு வரும். அல்லா தகாஃபு, அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். யார் சொல்லுவாங்க? அந்த மலக்குகள். நல்லவர்களுக்கு அந்த சக்காத்துடைய நேரத்தில் இந்த சிந்தனைகள் எல்லாம் வரும்னு சொன்னா சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மனைவியை பாதுகாக்க அல்லாஹ் இருக்கிறான், உங்களது பிள்ளையை பாதுகாக்க அல்லாஹ் இருக்கிறான், உங்களது சொத்தை யார் அனுபவிக்க வேண்டும் அது அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். இதோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற இந்த சொத்தும் சுகங்களும் எல்லாம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும். இனி உங்களுக்கு இதில் எந்த விதமான அனுமதியும் இல்லையே, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாமே என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தகாஃபு என்ற இந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கும். ஆக ரூஹ் பறிக்கப்படுகிற பொழுது நல்லவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சுபசோபனம் சொல்லப்படும். கவலைப்படாதீங்க, உங்க மனைவியை எல்லாம் பார்த்துக்குவான், உங்க கணவனை எல்லாம் பார்த்துக்குவான், பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்குவான், சொத்து சுகங்களை எல்லாம் பார்த்துக்குவான் அப்படிங்கிற சுபசோபனம் சொல்லப்படும். அடுத்து இன்னொரு கவலை அவர்களுக்கு,
மரணிக்க போற நேரத்துல இன்னொரு கவலை, இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே நான் நிறைய காரியங்களை செய்திருக்கிறேனே, சின்னஞ்சிறிய காரியங்கள், பெண்ணும் பெரிய காரியங்கள் நிறைய நான் உலகத்திலே செய்திருக்கிறேன், நிறைய தொழுகைகளை தொழுதிருக்கிறேன், சதக்காக்களை நிறைய கொடுத்திருக்கிறேன், தான தர்மங்களை செய்திருக்கிறேன், நிறைய உதவிகளை செய்திருக்கிறேன், ஒத்தாசைகளை செய்திருக்கிறேன், இன்னும் இன்ன பிற நிறைய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேனே, இவைகளெல்லாம் எனக்கு நன்மையாக வந்து கிடைக்குமா என்ற கவலையோடு அல்லாஹ் எனக்கு இது நன்மைகளை வைத்துக் கொண்டு என்னை சுவர்க்கத்திலே சேர்த்து விடுவானா என்ற கவலையோடு அந்த நேரத்திலே இருப்பார்கள் நல்லோர்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லோர்களுக்கு வானவர்கள் இறக்கிவிடப்பட்ட இறங்கியிருக்கிற அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ, எந்த விஷயம் உங்களுக்கு மறுமையிலே கூலி கிடைக்கும் என்று உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கூலி உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை வைத்து சக்கராத்துடைய நேரத்திலே இறுதி தருவாயிலே சுபசோபனம் சொல்லுவான் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னா இந்த வசனத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் இன்னும் சொல்றான், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்கல்ல, எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு சுபசோபனம் இப்பொழுதே சொல்லப்படுகிறது, அது உங்களுக்கு கிடைக்கும் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்க மகிழ்ச்சியாக இருங்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னதி, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த சுப செய்தியை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு இப்பொழுது இருங்கள், கவலைப்பட வேண்டாம் என்று ரப்பு என்ன செய்யறான்னு சொன்னா வானவர்களை வைத்து சொல்லுவான் என்று சொல்லி தன் திருமறையிலே சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க, அந்த வானவர்கள் சொல்றாங்க, இப்ப நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம், எங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னா நஹனு அவுலியாவுக்கும், நாங்கள் உம்முடைய நேசர்கள், உம்மை மீது பிரியம் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள். யாரு சொல்றதுங்க? வானவர்கள் சொல்றாங்க நல்லவர்களுக்கு மரணத்துடைய நேரத்திலே நாம் உமக்கு நேசராக இருக்கிறோம், நாம் உமக்கு நஹ்னு அவுலியாவுக்கும், நாம் உமக்கு நேசராக இருக்கிறோம், ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்துல வாழும் போது உங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க உங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக உங்களோடே நாம் இருந்தோம். அதே போன்று நாளை மறுமையிலேயும் வல்லாஹிரதி, நாளை மறுமையிலேயும் உங்களுக்கு நாம் நண்பர்களாக இருப்போம், அவுலியாக்களாக, இறைநேசர்களாக, உங்களுக்கு பிரியமானவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வானவர்கள் அந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த செய்திகளை தனது திருமறையிலே சொல்லித் தருகிற செய்தியாக 40வது அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இது முதலாவது சுபசோபன செய்தி. மூத்துடைய நேரத்திலே வானவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருந்து நம்மை ஆசுவாசப்படுத்துவார்கள், கவலைப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற செய்தியை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம்.